உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் பதவியேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து 6 ராஜ்யசபா உறுப்பினர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்டார்கள். அதாவது சுதீஷ், அன்புமணி, திருச்சி சிவா உள்ளிட்ட 6 பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். இன்று ராஜ்யசபாவில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் பதவியேற்றனர். இதில் திருச்சி சிவா மீண்டும் எம்பியாக பதவியேற்றார். அன்புமணியும் மீண்டும் எம்பியாக பதவியேற்றார். தேமுதிக சார்பில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட சுதீஷ் அவரும் பதவியேற்றார். அவர் பதவியேற்கும் பொழுது அவருடைய தோளில் கட்சி துண்டை போற்றினார். இதனால் கோபமடைந்த சிபி ராதாகிருஷ்ணன் கட்சி துண்டை கலற்றுமாறு எச்சரிக்கை விடுத்தார். அடுத்ததாக அவர் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது தமிழை தப்பும் தவறுமாக உச்சரித்தார். தமிழில் அவர் பதவி பிரமாணம் எடுத்தார், தப்பும் தவறுமாக உச்சரித்தார். அது ராஜ்யசபாவில் அவையில் அமர்ந்திருந்த மற்ற உறுப்பினர்கள் சிரித்தனர். அவர் பண்ணியது காமெடித்தனமாக இருந்தது. முதல் முறையாக பதவி பிரமாணம் எடுத்த எம்பியாக பதவி பிரமாணம் எடுத்த சுதீஷ் செய்த செயல் அனைவர் மத்தியிலும் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. தமிழ் கூட அவருக்கு உச்சரிக்க தெரியல. தமிழை தப்பும் தவறுமாக உச்சரித்தார். ரொம்ப வேதனையான விஷயம். தமிழ் எழுத படிக்க தெரியாத, தமிழை சரியாக வாசிக்க தெரியாத ஒருத்தர் ராஜ்யசபா எம்பியாக போய் இவர் என்னத்தை செய்ய போகிறாரு? இவர் இங்கிலீஷில் பேச போகிறாரா, ஹிந்தியில் பேச போகிறாரா? தமிழே இவருக்கு எழுத படிக்க தெரியல, சரியாக வாசிக்க தெரியல. தேமுதிக சார்பில் சுதீஷ் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இன்றைக்கி ராஜ்யசபாவில் இந்த ஒரு காமெடி நிகழ்ச்சி அரங்கேறிச்சு. பதவி பிரமாணம் எடுத்த சுதீஷ் தமிழை சரியாக வாசிக்க தெரியாமல் தப்பும் தவறுமாக உச்சரித்தார்.